டாரடெக்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர் பெயரினுடைய மருவு. அதாவது திருத்தியமைக்கப்பட்ட புதிய தமிழ் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இனிமேல் ஒவ்வொரு வகுப்புகளாக உங்களுக்கு என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா வர ஆரம்பிக்கும். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது அப்படின்றது என்ன அப்படின்னா மருவு. இந்த மருவு அப்படிங்கிறது கொடுத்திருக்கக்கூடிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அலகு 2ல் இருக்கக்கூடிய ஒன்று, அதாவது மருவு. இது எங்கே இருக்குது அப்படின்னா அலகு 2ல், அதாவது சொல் அகராதியில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் என்னது அப்படின்னா இந்த மருவு. சரி, இப்போ நம்ம புத்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரிந்த சில விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். மயிலாப்பூர் அப்படின்ற ஊரினுடைய மருவு, அது எப்படி மருவு அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா ஒன்று மருவி அப்படி மாறுது. மதுரை அப்படின்னு கல்வெட்டுகளில் இருந்தது, நாளடைவில் மதுரையாக மாறி இருக்கிறது மாதிரி மயிலாப்பூர் அப்படிங்கிறத திருமயிலைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இதை எப்படி சொல்கிறாங்க, மயிலை அப்படின்ற பெயரில் அழைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ மயிலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எந்த ஊரை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர். மருவு அப்படின்றது என்ன அர்த்தம்னா மருவி, காலப்போக்கில் அது மாறி மாற்றம் அடைந்து அப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் மருவினுடைய ஒரு அர்த்தம். வண்ணாரப்பேட்டை அப்படின்றதனுடைய மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. வண்ணாரப்பேட் அப்படின்றத வண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. பூவிருந்த வள்ளி அப்படின்றாங்க. பூவிருந்த வள்ளி, இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி அப்படிங்கிறது முன்னாடி பெயர் என்ன அப்படின்னா பூவிருந்த வள்ளி. அதுதான் முன்னாடி மருவி எப்படி மாறிடுச்சு, பூருந்தவள்ளி பூருந்தவள்ளின்னு மாறி மாறி அப்படியே சொல்லி 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 என்னவா மாறிடுச்சு, பூந்தமல்லி அப்படின்னு மாறி இருக்கு. சைதாப்பேட்டை, நம்ம அவ்வளோ லென்த்தாக சொல்ல மாட்டோம். சைதை, நம்ம சைதை, சைதாப்பேட்டை சைதை அப்படின்ற பேரில் அழைப்போம். வானவள் மாதேவி அப்படின்றத எப்படி சொல்லுவோம், அந்த ஊர் பேர் தான் வானவள் மாதேவி, அதை எப்படி சொல்லுவோம், மானாம்பதி அப்படின்னு சொல்லுவோம். வானவள் மாதேவி அப்படிங்கிறத மானாம்பதி அப்படின்னு சொல்லுவோம். மன்னார்குடி அப்படின்றத என்ன சொல்லுவோம், மன்னை அப்படின்னு சொல்லுவோம். மன்னார்குடிய மன்னை. நாகப்பட்டினம் நாகை. புதுக்கோட்டை புதுகை, இது ரொம்ப முக்கியம். புதுக்கோட்டை புதுகை. புதுச்சேரி, புதுச்சேரி புதுவை. சரிங்களா? புதுச்சேரி அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரியை தான் நம்ம புதுச்சேரின்னு சொல்கிறோம். அதுக்கு அது மருவி எப்படி மாறி இருக்குன்னா புதுவை அப்படின்னு மாறி இருக்கு. கும்பகோணம், கும்பகோணத்துக்கு என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள், திருக்குடந்தை, குடமூக்கு, குடந்தை அப்படின்ற பெயர்களால் என்ன செய்யப்படுது அப்படின்னா அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கும்பகோணம். கும்பகோணம் அப்படின்றது குடந்தை, குடமூக்கு, திருக்குடந்தை. அடுத்ததாக திருச்சிராப்பள்ளி அப்படின்றது திருச்சி, திருச்சி அப்படின்ற பெயரில் மருவி அழைக்கப்படுது. உதகமண்டலம் அப்படின்றத உதகை அப்படின்னும் ஊட்டி அப்படின்னும் அழைக்கிறோம். செங்குன்றூர் அப்படின்றத திருச்செங்கோடு, செங்குன்றூர் அப்படின்றது திருச்செங்கோடு. திருநெல்வேலி அப்படின்றத எப்படி மருவி அழைக்கிறோம், நெல்லை அப்படின்னு அழைக்கிறோம். பைம்பொழில், அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. பண்பொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கரெக்டான ஊர் பேர் என்ன அப்படின்னா பண்பொழில். அது மருவி என்ன ஆகுது அப்படின்னா பம்புலி அப்படின்னு போட்டிருப்பாங்க டவுன் பஸ்ஸஸ்லாம். சரிங்களா? அடுத்ததான் கோவன்புத்தூர் அப்படின்றது கோவலன் கொலை களப்பட்ட இடம் அப்படின்றது. கோவன்புத்தூர் அப்படிங்கிறதா மருவி என்னவா மாறி இருக்கு, கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவன்புத்தூர், கோவலன் கொலை செய்யப்பட்ட இடம். கோயம்புத்தூர் கோவையாக மாறிடுச்சு. கோவன்புத்தூர் கோயம்புத்தூராக மாறி கோயம்புத்தூர் என்னவா மாறிடுச்சு, கோவையாக மாறிடுச்சு. தேவக்கோட்டை அப்படின்றது தேவோட்டை. தேவோட்டைக்கு 2 டிக்கெட் கொடுங்க, அவன் ஏறி டிக்கெட் எடுக்கக்கூடிய அந்த அழகுலேயே தெரிஞ்சு போயிடும் அவன் இந்த ஊர்க்காரனா இல்லையான்றது. தேவக்கோட்டை கொடுங்க அப்படிங்கிறதுக்கும் தேவோட்டை 2 கொடுங்க அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க அதை சொல்லி சொல்லி என்னவா மாறிடுது, அவங்களுடைய கால ஓட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிறாங்க. தஞ்சாவூர் தஞ்சை. திருகின்ற ஊர் அப்படின்னா திண்ணனூர். திருநிக்கின்ற ஊர் அப்படின்னா திண்ணனூர். ஆற்றூர் அப்படின்றது என்ன சொல்லுவோம், ஆத்தூர் அப்படின்னு சொல்லுவோம். ஆற்றூர் ஆத்தூர். சோழநாடு சோநாடு. சோழநாடு சோநாடு. எந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் தந்தை என்பதன் மருவு. எந்தை அப்படின்னா எம் தந்தை அப்படின்றதனுடைய மருவு தான் என்னது அப்படின்னா எந்தை. அப்போ அப்பா அப்படின்றதான் என் தந்தை, எங்கள் அப்பான்னு சொல்கிறத எப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். எங்கள் அப்பா அப்படின்றத எப்பா அப்படின்னு கூப்பிட்றோம்ல, அதான் என் தந்தை அப்படின்றதனுடைய மருவு தான் எந்தை. திருச்சிற்றம்பலம், தில்லை அப்படின்லாம் அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னா சிதம்பரம். அதாவது சிதம்பரம் அப்படின்னு நம்ம எந்த ஊரை சொல்கிறோம் அப்படின்னா தில்லை திருச்சிற்றம்பலம் அப்படின்னு தான் அந்த ஊர் பேர் முன்னாடி இருந்தது. அதை இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம், சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆரைக்கல் அப்படின்றது நாமக்கல். ஆரைக்கல் அப்படின்ற ஊர் தான் எப்படி மாறுது, நாமக்கல்லாக மாறி இருக்கு. ஆரூர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஊர் திருவாரூர். சரிங்களா? திருவாரூர். அடுத்ததா மயிலாடுதுறை. மயிலாடுதுறைக்கு இப்போ இருக்கிற பேர் என்னது, மாயவரம். மயிலாடுதுறை மாயவரம். கருவூர் அப்படிங்கிறதா கருவூர். சரிங்களா? கருவூர் இருந்த அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டுகள்லேயே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை வந்து நம்ம பார்த்துருப்போம். அப்போ கருவூர் அப்படிங்கிறதா எப்படி மருவி இருக்கு, கரூராக மருவி இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பல்லவபுரம் அப்படிங்கிறது பல்லவ மன்னர்கள் இருந்த ஊரை தான் என்ன சொன்னாங்க பல்லவபுரம். அது இப்படி மாறி என்னவா மாறி இருக்கு, பல்லாவரம் மாறி இருக்கு.
அப்போ இதெல்லாம் மாற்றம், கால மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றம் அடைஞ்சிருக்கிறது. பல்லவபுரம், பல்லாவரம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பாருங்க, திருச்சீரலைவாய், திருச்செந்தில் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஊர் இப்போ எப்படி சொல்கிறோம்? திருச்செந்தூர். திருச்சீரலைவாய், திருச்செந்தில் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஊர் தான் எப்படி சொல்லுது? திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லிடுறோம். இடைமருதில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஊர் திருவிடைமருதூர் அப்படின்னு மாறிடுச்சு. திரு எவ்வளூர் அப்படின்றது திருவள்ளூர். திரு எவ்வளூர் அப்படின்ற ஊர் தான் இப்போ திருவள்ளூராக மாறிடுச்சு. திரு ஆவின்குடி அப்படின்றது இப்போ எப்படியா மாறிடுச்சு? பழனி. திரு ஆவின்குடி பழனியாக மாறியிருக்கு. தகடூர் எரிந்த அரசன், அவனை தான் என்ன சொல்லுவோம்? தகடூர் எரிந்த, அதாவது அதிகமான தகடூர் சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அப்போ தகடூர் இப்போ எப்படி இருக்குன்னா தர்மபுரி அப்படின்னு சொல்கிறோம். கீழ்வேலூர் அப்படின்றத எப்படி சொல்கிறோம்? கீவலூர். இந்த கீழ்வேலூர்லலாம் இப்போ என்ன செய்யப்படுதுன்னா அகழ்வாராய்ச்சிகள்லாம் நடந்தது. கோடன்பாக்கம் அப்படின்றத கோடம்பாக்கம், கோடன்பாக்கம்ன்றது கோடம்பாக்கம். திரு எறும்பியூர் அப்படின்றது திருவெரும்பூர், சரிங்களா? வரகுணமங்கை அப்படிங்கிறத எப்படி சொல்கிறோம்? நத்தம் அப்படின்னு சொல்கிறோம். வரகுணமங்கைன்றத நத்தம். நீலகிரி, நீலமலை. நாஞ்சில் நாடு அப்படின்னு எந்த நாட்டை சொல்லுவாங்க? நாகர்கோயில், சரிங்களா? நாஞ்சில் நாடுன்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, அதை இப்போ எப்படி சொல்கிறோம்? நாகர்கோயில். கன்னியாகுமரி பகுதிகளையுமே கிட்டத்தட்ட அந்த நாஞ்சில் நாடு பகுதிகளில் சேர்த்துருப்பாங்க. மணப்பாறை அப்படின்றது இப்போ மணவை. பரமக்குடி, பரம்பை. அறந்தாங்கி, அறந்தை. சிங்காநல்லூர், சிங்கை. ராமநாதபுரம், முகவை அப்படின்லாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா அழைக்கிறோம். அதே மாதிரி மகாபலிபுரம் அப்படின்னா மாமல்லபுரம். திருவரங்கம், ஸ்ரீரங்கம். முக்கூடல் சீவலப்பேரி. இளங்கோகுடி, ஆதி பெயர் அம்பாசமுத்திரம் குளம். அதாவது எப்படி சொன்னாங்க? முன்னாடி அம்பாசமுத்திரம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அம்பாள் சமுத்திரம் முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? இளங்கோகுடி, சரிங்களா? இளங்கோ, இளமையான அரசர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அது இப்போ எப்படி மாறிடுச்சு? அம்பாசமுத்திரம் அப்படின்னு மாறிடுச்சு. திருமுதுகுன்றம், பழமலை அப்படின்னு எதை சொல்கிறோம்? விருத்தாச்சலத்தை சொல்கிறோம். ஒத்தக்கமந்து அப்படின்றது உதகையை சொல்கிறோம். உதகமண்டலம் அப்படின்றது அப்படி மருவி இருக்கு. குன்றூர் அப்படின்றது குன்னூர், இன்னைக்கு இருக்கக்கூடியது குன்னூர். குன்று, நிறைய குன்றுகள், மலைகள் இருந்த இடம் தான் குன்றூர். அது இப்போ மருவி என்னவா மாறிடுச்சு? குன்னூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குன்றத்தூர் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க? குன்னத்தூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குன்றக்குடி அடிகளார், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், இப்போ அது குன்னக்குடி வைத்தியநாதனாக மாறிடுச்சு. வானமாமலை, தோத்தாத்ரி கஷேத்திரம், இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க? நாங்குநேரி, கன்னியாகுமரிக்கு சைடில் இருக்கக்கூடியது. வேணுவனம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே இது 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் படிச்சிருப்போம். மூங்கில்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள் வேணுவனம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் பின்னாடி திருநெல்வேலி, சரிங்களா? அந்த மூங்கிலிருந்து விழக்கூடிய அந்த நெல், அது திருநெல்வேலியாக சுற்றி இருக்கக்கூடியதாக மாறுச்சு அப்படின்னு. அடுத்து சீர்த்திகள் காளின்றது எப்படி மாறுச்சு? சீர்காழின்னு மாறி இருக்கு. புக்கொழியூர்ன்றது அவினாசி. ராராசுரம் அப்படின்றது தாராசுரம். கருந்திட்டைக்குடி அப்படின்றது கரந்தை, சரிங்களா? கரந்தை தமிழ்ச்சங்கம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். புள்ளிருக்கு வேலூர், வேலூரில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில். அடுத்து ஈரோடை அப்படின்றது எப்படி மாறி இருக்கு? ஈரோடு. விராடபுரம் அப்படின்றது தான் திருப்பூர். கடம்பவனம், ஆலவாய், திருக்குடல், இது எப்படி மாறி இருக்கு? மதுரைக்கு ஆலவாய், திருக்குடல், கடம்பவனம், கடம்ப மரங்கள் நிறைந்திருக்கிறதுனால அது கடம்ப மரம், இந்த மாதிரிலாம் பெயர். தூங்கா நகரம், இதெல்லாம் மதுரைக்கு வழங்கக்கூடிய சில சிறப்பு பெயர்கள். பத்தல் மடை அப்படிங்கிறது தான் பத்தமடை, அங்கே தான் பாய் விற்கிறாங்க. திருச்சூரம் அப்படின்றது திரிசூலம். அப்போ திருசூலம் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன், அந்த ஊரோனுடைய பழைய பெயர் திருச்சூரம். வேதாச்சலம், திருக்கழுங்குன்றம். அதே மாதிரி வேங்கடாச்சலம், திருப்பதி, வேங்கடமலை, சரிங்களா? வேங்கடன் வாழக்கூடிய அந்த இடம், அதான் வேங்கடாச்சலம், திருப்பதி. செங்கழு நீர்பற்று, செங்கழுநீர்பட்டு அப்படின்றதான் செங்கல்பட்டு. செங்கல்பட்டு இப்போ எப்படி மாறிடுச்சு? செங்கைன்னு சொல்கிறாங்க. பெரும்புழியூர் அப்படின்றது பெரம்பலூர் அப்படின்னு சொல்லுவாங்க. காவிரி பூம்பட்டினம், பூம்புகார், புகார்னு சொல்லுவாங்க. திருத்தணிகை, முருகன் இருக்கக்கூடிய இடம் திருத்தணி. கூரை நாடு, கொரநாடு, சரிங்களா? சின்னதரிப்பேட்டை, சின்ன தரிப்பேட்டை, தறிகள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர், சின்ன தறிகள் இருக்கக்கூடிய ஊர், அது சின்ன தரிப்பேட்டை. அது இப்போ எப்படி மாறி இருக்கு? சிந்தாதரிப்பேட்டை. கொடைக்கானல், கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. கோடை கிடையாது, கொடை. அடுத்ததா வீரநாராயணபுரம் அப்படின்றது எப்படி சொல்றாங்க? காட்டு மன்னார் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. புள்ளமங்கைன்றது பசுபதி கோயில். வெற்றிலை குன்றுன்றத வத்தலக்குண்டு, அது ஒன்றும் இல்லை, வெற்றிலை குன்று, சரிங்களா? அதை வெத்தலைக்குண்டுன்னு சொல்லி வத்தலக்குண்டா மாறிடுச்சு. கோழியூர், உறையூர். அனபாயநல்லூர், அரும்பாக்கம். உகுநீர்கள்ன்றது ஒகேனக்கல், அதான் உகுநீர்கள், அந்த மலைப்பகுதிகளில் புகுந்து வரக்கூடியதை உகுநீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் அது ஒகேனக்கலாக மாறிடுச்சு.
வெற்றிலை குண்டு, வத்தலை குண்டு, திருமறைக்காடு, வேதாரண்யம். சரிங்களா? திருமறைக்காடு குமரகுருபரர் பிறந்த ஊர் திருமறைக்காடு, வேதாரண்யம். அடுத்து தீந்திரு வனம் அப்படின்றது எப்படி சொல்கிறாங்க? திண்டி வனம் அப்படின்னு சொல்கிறாங்க. கசத்தலாறு, கயத்தாறு. கயத்தாறு பாருங்க, நம்மளோட கட்டபொம்மனை தூக்கில் போட்ட இடம் கசத்தலாறு. கூடலூர் அப்படின்றது கடலூர். கச்சி, காஞ்சி, காஞ்சிபுரம். திண்டீஸ்வரம், திண்டுக்கல். சைலம் அப்படின்றது சேலத்தை தான் சொல்கிறாங்க. இப்போ இதோட நம்ம ஒரு 90 ஊர்கள் 92 ஊர்கள் பார்த்துருக்கோம். இது இல்லாமல் நம்ம அரசு மெட்டீரியல் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் நம்ம சேர்த்து பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது நாங்கள் விடுபட்டிருந்தது அப்படின்னா அடுத்ததாக நான் உங்களுக்கு கிளாஸில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நல்லா இது மாதிரியான கொஷின்ஸை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களுடைய ரிவிஷனுக்கு இன்னுமே உதவும். ஸோ புது சிலபஸ் கஷ்டம் அப்படின்னு நினைக்காம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த கொஷினோடைய நுணுக்கம் அப்படிங்கிறது புரியும். புரிதல் அடிப்படையில் 85 கேள்விகளை ஈஸியாக அடிக்கலாம். மனப்பாடத்திறன் மற்றும் அதுலேயுமே நம்மளால் இதுதான் அப்படின்னு ஓரளவுக்கு 6 to 10 பழசையும் 6 to 10 புதுசையும் படித்து முடிக்கும் போது நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுக்காகவே நம்மளோட டாரடெக் சூஸ்லேருந்து நம்ம ஸ்பெஷலாக டெஸ்ட் சீரிஸ் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.